இங்க ஒரு திருடன் சுரங்கப்பாதைக்குள்ள திருடுறதுக்காக $2 மில்லியன் கொடுத்து ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்கான். அந்த சுரங்கப்பாதைக்குள்ள அப்படி என்ன திருட போறாங்கன்னா, அந்த நாட்டோட மெயின் பெட்ரோல் பைப்லைன்ல ஓட்டப்பட்டு பெட்ரோல் திருடுறதுக்கு தான் இவனை $2 மில்லியன் சம்பளம் கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கான். ஏன்னா இது சாதாரணமா ஓட்டப்பட முடியாது, அதுக்குன்னு சில ட்ரைனிங் எடுத்தாதான் போட முடியும். அதுக்காக தான் இவனை கூப்பிட்டு வந்திருக்கான். இவனை இப்போ ஓட்டப்பட ஸ்டார்ட் பண்றான். இப்போ அந்த பைப்லைன்ல ஒவ்வொரு இன்ச்சா ஓட்டப்பட்டதும் அவன் ஒரு சிரஞ்சி வச்சிருக்கான். அதுல ஒரு ஸ்பெஷல் கூலிங் ஆயில் வச்சிருக்கான். அதை உள்ள விட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் ட்ரில்லிங் போடுறான். எதுக்காகனா அந்த ட்ரில்லிங் போடும் போது அந்த பைப்லைன் ஓவரா ஹீட் ஆச்சுன்னா அந்த பைப்லைன் மொத்தமா வெடிச்சிரும். அதனால ஏற்படுற அசம்பாவிதம் ரொம்பவே கொடுமையா இருக்கும். அதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரில்லிங் போட்டுக்கிட்டு இருக்கான். ஓரளவுக்கு ஃபுல்லா அந்த பைப்லைன்ல ட்ரில்லிங் போட்டுருதான். ஆனா அந்த பைப்லைன்ல ஓட்ட போடல. அதுக்குள்ள அந்த ட்ரில்லிங் மிஷினை எடுத்துருதான். இப்போ அவன்கிட்ட அவன் பேசின காசை கேட்கறான். ஆனா அந்த கூப்பிட்டு அந்த திருடன் என்ன சொல்றான்னா, சொன்ன வேலையை செஞ்சு முடிக்காம யார்ட்ட ஏதாட்டு ஆட்டம் காமிச்சனா உன்னை இங்கே சுட்டு கொண்டுருவான்னு கொஞ்சம் மிரட்டுறான். ஆனா நம்ம ஆளு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அந்த ட்ரில்லிங் போட்டிருப்பான்ல, அதுல ஒரு ஃபிட்டிங்ஸ், அதாவது ஒரு பைப் ஃபிட்டிங்ஸை மாட்டிட்டு அதுல ஒரு ப்ரெஷர் கேஜை மாட்டிருந்தான். இப்போ இந்த பைப்போட திக்னஸ் 15 மில்லிமீட்டர். நான் 14 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட ட்ரில்லிங் போட்டேன். மீதி இருக்கிற 1 மில்லிமீட்டர்லயும் அந்த பெட்ரோல் போடுற ஸ்பீடு காரணமா அதுவாவே ஓட்ட விழுந்துரும். இப்படி பண்றதுனால எந்த வெடி விபத்தும் ஏற்படாதுன்னு கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறான். அவன் பிளான் பண்ண மாதிரி அந்த பைப் லைன்ல கொஞ்ச நேரத்துல பெட்ரோலும் வர ஆரம்பிக்குது. அந்த பெட்ரோல் ஃப்ளோ ஆன 5-6 செகண்ட்ல அந்த ட்ரில்லிங்லயும் ஓட்ட விழுந்துருது. இப்போ அவன் மாட்டியிருந்த பைப் லைன் வழியா பெர்ஃபெக்ட்டா பெட்ரோலும் வெளியே வர ஆரம்பிக்குது. பைப் லைன்ல மாட்டியிருந்த பிரஷர் மீட்டர்லயும் 0 பிரஷர்ல இருந்து 99 பிரஷர் காமிக்க ஆரம்பிக்குது. அந்த கூப்பிட்டு அந்த திருடனும் ரொம்பவே ஹாப்பியாகி அவன் பேசின $2 மில்லியன் அவன்கிட்ட கொடுத்துருதான்.